சென்னையில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு 6 மாதங்களுக்கு மேலாக நிலுவைத் தொகை வழங்கவில்லை என கூறி சென்னை மாநகராட்சி ஒப்பந்ததாரர்கள் நலச்சங்கம் நாளேட்டில் விளம்பரம் வெளியிட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு இடங்களில் கடன் வாங்கி பணிகளை முடித்துள்ளதாகவும் வட்டி மற்றும் தவணை செலுத்த முடியாமல் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த விளம்பரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநகராட்சியின் கௌரவத்தையும் தங்களின் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க அரசு சிறப்பு நிதி வழங்கி முதல்வர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முதல்வர் விஜயின் புகைப்படத்துடன் ஒப்பந்ததாரர்கள் கோரிக்கை விடுத்துள்ள விவகாரம் அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகி உள்ளது. ஆவணி மாத வளர்பிறை முகூர்த்தத்தையொட்டி ஆண்டிப்பட்டி சந்தையில் மார்க்கெட்டில் வாழை இலை விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. ஒரு கட்டு வாழை இலை வரலாறு காணாத அளவில் 5500 ரூபாய் வரை ஏலம் போனது. வெளி மாநகரங்களுக்கு ஏற்றுமதி அதிகரித்திருக்கும் நிலையில் சில்லறை விற்பனையில் ஒரு இலை 30 ரூபாய்க்கு மேல் விற்கப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வாழை போட்டிருக்கேன். இன்னைக்கு வாழை இலை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதம் ஆவணி மாதம் வளர்பர முகூர்த்தம் அப்படிங்கிறதுனால ஏதோ விவசாயிகளுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் 3000 ரூபாயிலேருந்து 5500 ரூபா வரைக்கும் போயிருக்கு. இன்னும் ஆவணி மாதம் முகூர்த்தனால இந்த விலைவாசிலாம் உயர்ந்திருக்கு. இதுவே அப்படியே தொடர்ச்சியாக இருக்கணும், நல்லா இருக்கும் எங்களுக்கு. அதே மாதிரி ஒரு சின்ன முதலமைச்சர் ஒரு சின்ன வேண்டுகோள் வைத்துக்கிறேன். அனைத்து உணவகங்களிலுமே வாழை இலை போடணும்னு சொல்லி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டை வச்சாருண்டா அது எங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். சர்க்கரை விலை உயர்வு மற்றும் கரும்பு விளைச்சல் குறைபாடு காரணமாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் பால்கோவா விலை கிலோவுக்கு 80 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. சர்க்கரை விலை கிலோவுக்கு 10 முதல் 15 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. இதனால் 320 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ பால்கோவா தற்போது 400 ரூபாயாக அதிகரித்துள்ளது. விடுமுறை தினத்தையொட்டி சென்னை காசிமேடு சந்தையில் ஏராளமான மக்கள் மீன்களை வாங்க குவிந்தனர். வரத்து அதிகரித்ததால் மீன் விலை குறைந்து காணப்பட்டது. வஞ்சரம் கிலோ 800 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரை விற்கப்பட்டது. இதேபோல கடலூர் மீன்பிடி துறைமுகத்தில் ஏராளமான மக்கள் ஆர்வத்தோடு மீன்களை வாங்கிச் சென்றனர். விடுமுறை தினம் மற்றும் ஆவணி மாத முதல் சுபமுகூர்த்த தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். கடலில் நீராடி 3 மணி நேரத்திற்கு மேல் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். முகூர்த்த நாளையொட்டி கோவில் வளாகத்தில் 100க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றதால் திருச்செந்தூர் முழுவதும் திருவிழா கோலம் பூண்டிருந்தது. தேசிய விண்வெளி தினத்தையொட்டி வேலூர் சாய்நாதபுரம் மேல்நிலைப் பள்ளியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இஸ்ரோ என்ற எழுத்து வடிவில் நின்று விண்வெளி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சந்திரயான் வெற்றியை போற்றும் வகையில் மாணவர்கள் அணிவகுத்து நின்று அசத்திய இந்த விழிப்புணர்வு நிகழ்வு அனைவரையும் கவர்ந்துள்ளது. தாவேகா அரசின் முதல் 100 நாட்களில் 8 காவல் மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாக மக்கள் கண்காணிப்பகம் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக மக்கள் கண்காணிப்பகத்தின் இயக்குநரும் வழக்கறிஞருமான ஹென்றி திபேன் முதல்வர் விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஆகியோருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் காவல் மரணங்களை தடுக்க தனிச்சட்டம் கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் செப்டம்பர் 3ஆம் தேதி சட்டமன்றத்தில் காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறும்போது இது தொடர்பான விவகாரங்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் தையூரில் காதல் விவகாரத்தில் இளைஞர் கொலை செய்யப்பட்டது ஆணவ படுகொலையே என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகரில் உள்ள விசிக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த கொலையில் தொடர்புடையவர்களில் தாவேகாவினரும் உள்ளனர் என்றும் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக அரசை வலியுறுத்தினார். முன்னதாக கொலை செய்யப்பட்ட இளைஞரின் குடும்பத்தினருக்கு அவர் தொலைபேசியில் ஆறுதல் தெரிவித்தார். காதல் விவகாரம்தான், அதுவும் ஆணவ கொலைதான் என்று கொலை செய்யப்பட்ட இளைஞரின் தாயார் என்னிடத்திலே கூறினார். தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு இதை நாங்கள் எடுத்துச் செல்ல இருக்கிறோம். அந்த இளைஞரின் படுகொலை வன்மையான கண்டனத்திற்குரியது. அதில் தொடர்புடைய யாராக இருந்தாலும் அதில் சம்பந்தப்பட்ட ஒருவர் தாவேகா கட்சியை சார்ந்தவர் என்ற கருத்தும் உள்ளது.
ஆகவே யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை, கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். தையூர் இளைஞர் கொலை வழக்கில் தொடர்புடைய இருவர் தாவேகாவிலிருந்து நீக்கப்படுவதாக அக்கட்சியின் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலர் குமரவேல் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், வழக்கில் தொடர்புடைய ஏழுமலை, அவரது மகன் கௌதம் இருவரும் கட்சியில் எந்த பதவியிலும் இல்லை என்றும் அவர்கள் அடிப்படை உறுப்பினர்கள் மட்டுமே எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கட்சியின் இணையதளம் வாயிலாக இருவரும் உறுப்பினர்களானதாகவும் தற்போது அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தனது கீழடி அறிக்கையை யார் வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம் என்றும் அதற்கு முதலில் அந்த அறிக்கை வெளியிடப்பட வேண்டும் எனவும் தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் வலியுறுத்தினார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அறிக்கையை வெளியிட்டால் அது பல ஆய்வுகளுக்கு வழிவகுக்கும் என்றும் தமிழகத்திலிருந்தே நாகரிகம் தோன்றியதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். என்னுடைய அறிக்கையை நான் கொடுத்துட்டேன். அதை யாரு வேண்டுமானால் படிக்கலாம், யாரு வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம். விமர்சிப்பதற்கு 1000 பேருக்கு உரிமை உண்டு. ஆனால் விமர்சிப்பதற்கு அது வெளியிட்டால் தான் விமர்சிக்க முடியும். போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்கும் நோக்கத்தில் தாவேக சார்பில் நெல்லையில் நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை அமைச்சர்கள் மதன் ராஜா மற்றும் ஜெகதீஸ்வரி ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். பாளையங்கோட்டை அண்ணா விளையாட்டு அரங்கில் தொடங்கிய 5 கிலோமீட்டர் தூரத்திற்கான இந்த போட்டியில் பள்ளி மாணவர்கள், பெண்கள், முதியவர்கள் என 3 பிரிவுகளின் கீழ் 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஜெகதீஸ்வரி, தமிழ்நாட்டில் தற்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு மக்கள் அரசு அலுவலகங்களில் மிகுந்த மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் நடத்தப்படுவதாக தெரிவித்தார். சென்னை மாநகராட்சியில் குப்பையை தரம் பிரித்து வழங்கும் பழக்கத்தை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் குப்பையை பிரிப்போம், நாளையை காப்போம் என்ற 40 நாள் விழிப்புணர்வு இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக பல்வேறு மண்டலங்களில் உள்ள 5000 வீடுகளுக்கு நேரடியாக சென்று மக்காத குப்பையை தனியாக சேகரிப்பதற்கான பிரத்யேக பைகள் மற்றும் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உதகை அருகே உள்ள புகழ்பெற்ற பைக்காரா படகு இல்ல ஏரிக்கரை பகுதியில் புலி ஒன்று உலா வந்துள்ளது. சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பான தூரத்தில் இருக்குமாறும், படகு சவாரியின் போது ஏரிக்கரைக்கு அருகில் செல்ல வேண்டாம் எனவும் வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். நாகர்கோவில் நாகராஜா கோயிலில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். நாகதோஷ பரிகார தலமான இக்கோயிலில் திரண்ட பக்தர்கள் பால் ஊற்றி வழிபட்டனர். தனக்கும் தனது மகள் வீணாவுக்கும் எந்தவித ஹவாலா பண பரிவர்த்தனையிலும் தொடர்பில்லை என கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கேரளத்தின் திருச்சூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், என்றைக்குமே தங்கள் கைகள் சுத்தமானவை என்றும் குறிப்பிட்டுள்ளார். மகள் வீணா மீதான அமலாக்கத்துறையின் வழக்கு விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தருவதாகவும் கூறிய பினராயி விஜயன், தனது மகள் என்பதற்காகவே இந்த விவகாரம் பெரிதுபடுத்தப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் வரும் 24ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. பட்ஜெட்டில் ஒவ்வொரு துறைக்குமான நிதி ஒதுக்கீடு குறித்து அமைச்சர்களுடன் முதல்வர் ரங்கசாமி விரிவாக ஆலோசனை நடத்தினார். அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் தற்போதைய நிலை, அவற்றை தொடர்ந்து செயல்படுத்த தேவையான நிதி, இந்த ஆண்டு புதிதாக அறிவிக்க உள்ள திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறித்தும் அவர் ஆலோசித்தார். இந்த ஆண்டுக்கான பட்ஜெட் மதிப்பீடு சுமார் 14,300 கோடி ரூபாய் உள்துறை அமைச்சகத்தால் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் ஷோன்ஷு கிழக்கு கடற்கரையை ஒட்டிய பகுதியில் 5.8 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. பூமிக்கடியில் சுமார் 78 கிலோமீட்டர் ஆழத்தில் பதிவான இந்த நிலநடுக்கத்தால் கரையோர பகுதிகளில் உள்ள கட்டடங்கள் அதிர்ந்தன. நிலநடுக்கத்தின் போது பல்பொருள் அங்காடி ஒன்றில் பொருட்கள் குலுங்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன. தலைநகர் டோக்கியோ வரை அதிர்வுகள் உணரப்பட்ட போதிலும் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறைக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை எதிர்த்த சீராய்வு மனுக்களை விசாரிக்க புதிய அமர்வு அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையில் புதிய 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது. பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் உள்ள கடுமையான பிரிவுகளில் அரசியல் சார்புத்தன்மை குறித்து இந்த அமர்வு விரிவான விசாரணையை மேற்கொள்ள உள்ளது.
மேற்கு வங்க மாநிலம் சுக்னாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் கோர்கலாந்து பிராந்திய தலைவர்கள் மற்றும் மாநில அரசு பிரதிநிதிகளுடன் முக்கிய பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கூட்டத்தின் முடிவாக டார்ஜிலிங் மலைப்பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கைகளுக்கு நிரந்தர தீர்வு காண முன்னாள் தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகர் பங்கஜ்குமார் சிங் தலைமையில் சிறப்பு தனிக்குழு ஒன்றை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவின் 70 கோடி பெண்களே நாட்டின் மிகப்பெரிய சொத்து என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவின் புனேவில் நடைபெற்ற மாணவிகளுடனான கலந்துரையாடலில் பேசிய அவர், பெண்கள் தங்களுக்குள்ளே தாங்களே சொந்தமானவர்கள் என்றும் குறிப்பிட்டார். தந்தைக்கோ கணவனுக்கோ மகனுக்கோ மட்டுமே சொந்தமானவள் எனும் மனுஸ்மிருதியின் பழமைவாத கருத்தை சுட்டிக்காட்டி கடும் கண்டனம் தெரிவித்தார். பெண்கள் தங்களது சுயத்துக்கு சொந்தமானவர்கள் என்றும் அவர்கள் தனித்துவத்தை உணர்ந்து தடையின்றி முன்னேற வேண்டும் எனவும் ராகுல் காந்தி கேட்டுக் கொண்டார். இந்திய விமான நிலையங்களில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் புதிய நடைமுறை அமலுக்கு வருகிறது. அதன்படி இந்தியாவில் உள்ள சர்வதேச விமான நிலையங்களில் குடிவரவு சோதனை நேரத்தின் போது விமான பயணச்சீட்டில் அதிகாரிகள் முத்திரையிடும் நடைமுறை மட்டும் நிறுத்தப்பட உள்ளது. இதனால் வெளிநாட்டுக்கு செல்லும் பயணிகளுக்கு குடிவரவு சோதனை நடைமுறை எளிதாகும். தொடர்ந்து கைபேசியில் இருக்கும் மின்னணு விமான பயணச்சீட்டையோ அச்சிடப்பட்ட விமான பயண அனுமதி சீட்டையோ பயன்படுத்தலாம் என்று குடிவரவு பணியகம் கூறியுள்ளது. வங்கதேசத்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியா ஒரு இன்னிங்ஸ் 51 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. மக்கேயில் நடைபெற்ற இந்த போட்டியில் வங்கதேசம் முதல் இன்னிங்ஸில் 64 ரன்னுக்கு ஆட்டமிழந்த நிலையில் 2வது இன்னிங்ஸிலும் 95 ரன்களுக்கு சுருண்டது. ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 210 ரன்கள் எடுத்திருந்தது. இப்போட்டி 1½ நாட்கள் மட்டுமே நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் வீழ்த்திய மிச்சல் ஸ்டார்க் 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட்டுகளை சாய்த்தார். இதன் மூலம் ஆட்ட நாயகன் விருது வென்ற அவர் தொடர் நாயகன் விருதையும் வென்றார். 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் 1-1 என்ற ஆட்டக்கணக்கில் சமனில் முடிவடைந்தது. திமுக கம்பேக் கொடுப்பதில் ஸ்பெஷலிஸ்ட் என்றும் சிறப்பாக கம்பேக் கொடுக்கும் என்றும் அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக செயற்குழு கூட்டத்தில் பேசிய அவர், கட்சி அமைப்பில் செய்யப்படும் மாற்றங்கள் அடுத்த 100 ஆண்டுக்கு கழகத்தை உயிர்ப்போடு வைத்திருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். விரைவில் புதிய உறுப்பினர் சேர்க்கை நடத்தப்படும் என்றும் அதன் பின்னர் உட்கட்சி தேர்தல் முறையாக நடத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தோற்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதில் மற்றொன்று நிர்வாகிகளோட செயல்பாடுகள். இளைஞர்கள் பெண்கள் நம்பிக்கையை மீண்டும் நமக்கு பெற்றுத்தர மாதிரி நம்ம நடவடிக்கைகள் அமைக்கணும். படைக்கு இளையோர் வரும்போது அவர்களை மூத்தோர் வரவேற்று வழிநடத்துவது தான் வலுவான படைக்கு அடையாளம். நம்ம கட்சிக்காரங்க முதல்ல அவங்க வீட்டில் அரசியல் பேசணும். உங்கள் பசங்க கிட்ட உங்கள் உறவினர்கிட்ட முதல்ல பிரச்சாரம் பண்ணுங்க. வெளியில் பிரச்சாரத்துக்கு போய் வாங்குகிற வாக்குகளுக்கு முன்னாடி முதல்ல வீட்டில் இருக்கக்கூடிய வாக்குகளை, சொந்தக்காரங்க வாக்குகளை, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாக்குகளை முழுசாக வாங்கணும். இன்னும் 2 ஆண்டுகளில் அண்ணா அறிவாலயத்தை வெள்ளையடித்து வாடகைக்கு விடும் நிலை வரும் என்று அமைச்சர் நிர்மல்குமார் கடுமையாக திமுகவை விமர்சித்துள்ளார். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் நடந்த தாவேக அரசின் 100 நாள் சாதனை விளக்க கூட்டத்தில் பேசிய அவர், மக்களின் ஆதரவோடு திமுகவை முதல்வர் விஜய் துடை தெரிந்து விட்டதாகவும் தெரிவித்தார். உங்களுடைய அண்ணன் விஜய் அவர்கள் அந்த தீயசக்தியை ஒழிச்சே கட்டிட்டாரு, தூக்கி மூட்டை கட்டி வெளிச்சாரு. இனிமேல் அந்த அறிவாலயத்தை வெள்ளையடிச்சு வாழைக்கு தான் வரணும். அறிவாலயத்தை இன்னொரு 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளா அறிவாலயத்தை வெள்ளையடிச்சு புதுசா வெள்ளையெல்லாம் அடிச்சு பார்ட்டிஷன் போட்டு வாடகை விட்டுட்டு நீட்டா அந்த குடும்பம் உட்காந்து சம்பாதிக்க வேண்டாம். வேற எந்த வாய்ப்பும் இல்லை. ஏன்னா அங்க வேற எந்த கட்சிக்காரங்க வந்து கட்சி நிறுத்த போறது. இந்தியாவில் ஏஐ தொழில்நுட்பம் சார்ந்த பணிகள் கடந்த ஆண்டில் 51 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக லிங்க்டின் இணையதளத்தின் இந்திய பிரிவு மேலாளர் குமரேஷ் பட்டாபிராமன் தெரிவித்திருக்கிறார். ஊடக கருத்தரங்க நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கடந்த ஆண்டு உலகளவில் ஏஐ தொடர்பான 20 லட்சம் வேலைகள் உருவானதாகவும் இதில் இந்தியாவில் மட்டும் 3,11,000 வேலைகள் உருவானதாகவும் தெரிவித்தார். ஏஐ அடிப்படையிலான வேலை வாய்ப்புகள் உருவாவதில் இந்தியாவில் விஜயவாடா முதலிடம் வகிப்பதாகவும் அவர் கூறினார். இந்தியாவில் தற்போது தேவைப்படும் பணித்திறன்களில் 75 விழுக்காடு 2030ஆம் ஆண்டு வேறு விதமாக மாறிவிடும் என்று எதிர்பார்ப்பதாகவும் குமரேஷ் பட்டாபிராமன் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் காவல்துறை வாகனத்தின் மீது காரை மோதிவிட்டு தப்பிச் செல்ல முயன்ற கடத்தல்காரர்களை
சினிமா பாணியில் விரட்டிச் சென்று பிடித்த போலீசார் 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை பறிமுதல் செய்துள்ளனர். கன்னௌசியில் விரைவு நெடுஞ்சாலையில் அதிவேகமாக வந்த காரை நிறுத்துமாறு போலீசார் எச்சரித்தனர். ஆனால் கார் நிற்காமல் காவல்துறை வாகனத்தில் மோதிவிட்டு விரைந்து சென்றது. இதையடுத்து வாகனத்தில் துரத்திச் சென்ற போலீசார் காரை மடக்கினர். தப்பிக்க முயற்சித்த இருவரை கைது செய்த போலீசார் காரில் இருந்த 10 கிலோ தங்க கட்டிகளை பறிமுதல் செய்தனர். அம்பாசமுத்திரம் இடைத்தேர்தலில் பிரதமரே போட்டியிட்டாலும் தங்கள் ஒற்றை முகம்தான் வெற்றி பெறும் என முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.கே. சுப்பையா தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் நடைபெற்ற தவேக பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நாளைய பிரதமர் எங்கள் முதல்வர் விஜய் என கூறினார். பேசும்போது சீமான்னு சொன்னார். எப்பேற்பட்ட ஆள் வந்தாலும் சரி, எங்களுடைய ஒற்றை முகம் இப்படி வந்துட்டு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், பாரத பிரதமர் வந்தாங்கன்னா கூட முடியாது. ஏன்னா அவர் நாளைய பாரத பிரதமர். இந்த இடைத்தேர்தலில் உப்ப நின்னாலும் சரி, சுப்ப நின்னாலும் சரி, ஒற்றை முகம் வரும். வந்த உடனே அந்த முகம்தான் வெற்றி பெறும். இதில் மாற்று கருத்து கிடையாது.